ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமணமில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் யம்மி மில்க் ஷேக். இது இந்த மேங்கோ சீசனில், இந்த சம்மர் சீசனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு நான் நல்ல பழுத்த மேங்கோவாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நல்ல சில்டு மில்க் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இருந்தால் சரியாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா மேங்கோலேயும் ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லையா. இப்போது இந்த மில்க் ஷேக்குக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோஸை இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மேங்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணால் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அந்தளவு டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட மில்க் ஷேக். இப்போது இதுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சில்டாக இருக்கும் நம்மளோட மில்க் ஷேக் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஒரு 1/4 டம்ளர் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரஃபாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ரஃபாக பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது இதை கொஞ்சம் ரஃபாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக பிளெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இது கொஞ்சம் ரஃப் சாப்டாக இருந்தால் தான். ரொம்ப ஃபைனாக பிளெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இது கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நம்ம இடையில வந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட மில்க் ஷேக். இப்போ நம்மளோட மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாக பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட மில்க் ஷேக். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 பீசஸ் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் நம்மளோட மில்க் ஷேக். ஸோ இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவைன்னா நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைனா மேங்கோ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம். ஆனால் அது இல்லாமலே நம்மளோட திக் ஷேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ மில்க் ஷேக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.